ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பொது தமிழில் கொடுத்துருக்க கலிங்கத்து பரணி அப்படின்ற ஒரு சிற்றிலக்கிய வகை பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கலிங்கத்து பரணி எழுதினவங்க ஜெயங்கொண்டார். ஸோ இந்த பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கருணாகர தொண்டைமான் கலிங்க போரில் வெற்றி பெறுகிறாரு. முதலாம் குலோத்துங்கன் கலிங்க நாட்டை கைப்பற்றுறாரு. இப்போ போர் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் நடந்து முடிஞ்ச போர்க்களம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் கதை. இப்போது அந்த போர்க்களம் எப்படி இருக்குன்னா, இரத்த ஆறும் பிணக்குவியல்களும் அப்புறம் உருக்குலைந்த மனித மிருக உடல்களும் இதெல்லாம் தான் இருக்குது. அதாவது உருக்குலைந்த மனித மிருக உடல்கள்னால் அந்த மனித உறுப்புகள் தெரியல. அதாவது கால் ஒரு இடத்துலையும் கை ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த யுத்தம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா, இதில் போர் செஞ்சது சோழ படைகள். அப்போது கண்டிப்பாக அது பயங்கரமாக தான் நடந்து முடிஞ்சிருக்க போர்க்களம் காட்சிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இறந்த வீரர்களோட உடல்களை பருந்தும் கழுகும் சாப்பிடுதான். அந்த நிலையிலையும் வீரர்களோட முகம் தாமரை போல் மலர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த போரில் வெற்றி பெறுகிறாங்க. அதனால் அந்த முகம் தாமரை போல் மலர்ந்திருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து போர்க்களத்தில் உயிரிழந்த கணவனை பறிகொடுத்த பெண்கள் வராங்க. அவங்களோட நிலை எப்படி இருக்குன்னா, பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அவங்க என்னெல்லாம் சொல்லி அழுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலமெல்லாம் கண்ணுக்குள் வைத்து காத்திருப்பேன் என்று கூறிய கண்மணிகள் எங்கே. அதாவது காலம் ஃபுல்லாக என்னை உங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு காத்திருப்பேன்னு சொன்னீங்களே, அந்த கண்மணிங்க எங்கே? அதை கழுகு சாப்பிட்டதோ? அது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தன்னை மட்டும் நினைத்து துடிக்கும் இருதயம் எங்கே? அதாவது என்னை மட்டுமே நினச்சி துடிக்கும்னு சொன்ன இருதயம் எங்கே? களிறு கால் பட்டு விட்டதோ? களிறு கால்னா ஆண் யானையோட கால் பட்டு நசுங்குச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தன்னை அணைத்த கரம் எங்கே? வெட்டுண்டு போனதோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்னை அணைச்சி கொண்ட கரம் எங்கே? வெட்டுண்டு போனதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் உடல் வேறு தலை வேறாக இருக்குது, அது உருவமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு உன்னிப்பாக அந்த போர்க்களம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு பெண்ணொருத்தி வராங்க. அவங்களோட ஒரு தலைவனை இருந்த பெண்ணொருத்தி அவரை தேடி வராங்க. வரும்போது பார்த்திங்கன்னா, ஏதோ எங்கேயோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவரோட தலையை மட்டும் பார்த்து எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்க பைரவி தேவி கிட்ட போயிட்டு, என் கணவரோட உடலோட மற்ற பாகங்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுதான் இந்த பாடலோட பொருள். நன்றி.